ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜென்டிக்ஸ் அகாடமி. போன வீடியோவில் வந்து எப்படி நம்ம ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி பர்சன்டேஜ் சம் வந்து சால்வ் பண்ணுறதை பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்ட் ஹோல் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பர்சன்டேஜ் வீடியோஸை வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதே ஃப்ராக்ஷன் வீடியோ மாதிரி இந்த பார்ட் ஹோல் மெத்தடும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக வந்து நம்ம சம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் ரூமில் 100 பேர் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதில் வந்து பாய்ஸ் வந்து 40 பீப்புள்ஸ் இருக்காங்க, மீதி வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ பாய்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 40 அவுட் ஆஃப் 100ன்றது சொல்லிடுவீங்களா? இது எவ்வளோ? 40%. சரிங்களா? இது எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த மொத்த இது, அதாவது ஹோல் எவ்வளோ? 100%. இதில் ஒரு பகுதி பார்ட் எவ்வளோ? 40. ஓகேங்களா? 40/100 40% வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்க. பார்ட் பை ஹோல். சரிங்களா? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 100 பை எவ்வளோ பர்சன்டேஜ் இப்படின்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் நம்ம ஒரு இதை சம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதே தான். பார்ட் பை ஹோல் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் பை 100. சரிங்களா? இப்போ வந்து பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பர்சன்டேஜை மட்டும் விட்டுட்டு இந்த 100 இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா பார்ட் பை ஹோல் இன்ட்டு 100 வந்துருச்சுங்களா? அதே மாதிரி தான் பார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? பார்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ஹோலை இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சது. அதே மாதிரி ஹோல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஹோலை மட்டும் இந்த பக்கம் கொண்டு போயிட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வாங்க. எப்படி வருது? ஹோல் இஸ் ஈக்குவல் டு பார்ட் இன்டூ 100 பை பர்சன்டேஜ். ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக நம்ம பர்சன்டேஜ், பார்ட்டு, ஹோல் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, இது சொல்ல மறந்துட்டு பாருங்க. அவுட் ஆஃப் 20 ஸ்டூடெண்ட்ஸ் 5 ஆர் கேர்ள்ஸ், ஃபைண்ட் தி பர்சன்டேஜ் ஆஃப் தி கேர்ள்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஆஃப்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆஃப் வந்து ஹோலாக நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? மேலே வந்து இஸ்ஸு இல்லைன்னா ஆறுன்ற வார்த்தையை வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? மேலே இருக்கிறது என்ன? இஸ்ஸு ஆறு, கீழே இருக்கிறது வந்து ஆஃப். சரிங்களா? ஆஃப்னு கொடுத்துட்டாங்கன்னா 20 ஸ்டூடெண்ட்ஸு. ஆஃப்க்கு அப்புறம் என்ன வருது? 20 வருதா? அதே மாதிரி மீதி இருக்கிறது என்ன? 5 வந்து கேர்ள்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ஸு இல்லை ஆறு, 5 ஆர் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் பை 100 அடித்தோம்னா இங்கே 1 டைம்ஸு அண்ட் 5 டைம்ஸு இதை கொண்டு பண்ணோம்னா பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 25%. சரிங்களா? அவ்வளோதான். சிம்பிளாக இருக்குங்களா? அதே மாதிரி பாருங்க, அதே மாதிரி ஆஃப் சொல்லியிருக்காங்க. ஆஃப்னா கீழே வரணும்னு சொல்லியிருப்பேன். இஸ் இல்லை ஆர் வந்து மேலே வரணும்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஆஃப் 80 மேங்கோஸ் 20 ஆர் ராட்டன். ஓகேங்களா? மேலே 20 போட்டோம். இப்போ வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் பை 100 அடித்தோம்னா 1 டைம்ஸு, இங்கே 4 டைம்ஸு அடித்தோம்னா 25. பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு 25 கொண்டு வந்தீங்கன்னா பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 25. அவ்வளோதான். சிம்பிள். அடுத்து பாருங்க. அவுட் ஆஃப் 50 எம்ப்ளாயீஸ் 15 ஆர் உமன், ஃபைண்ட் தி உமன் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஃப்னு சொன்னாலும் என்ன சொன்னால் கீழே எழுதணும்னு சொன்னாங்க, டினாமினேட்டரில் எழுதணும். 15 ஆர் உமன், இஸ்எல் ஆர் வந்து மேலே எழுதணும். ஈக்குவல் டு எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது கேட்குறாங்க. உமன் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. 1 இங்கே 2, இந்த 2 இந்த பக்கம் கொண்டு பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 50%. அவ்வளோதான். சிம்பிளுங்களா? அடுத்து இப்போ வந்து 30% ஆஃப் 400ன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ 30 பை 100 ஆஃப்னு நான் சொன்னேன், கீழே எழுதணும்னு சொன்னேன். சரிங்களா? 30% கீழே வந்து 100, இங்கே வந்து என்னன்றது கண்டுபிடிக்கணும். அடித்தோம்னா இங்கே 4, எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போனோம்னா 4 இந்த பக்கம் கொண்டு போனோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120. சிம்பிள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இட்ஸ்னா மேலே வரணும், ஆஃப்னா கீழே வரணும். இஸ்க்கு பதிலாக ஆறும் கொடுப்பாங்க. அவ்வளோதான். இது ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணிடலாம்.
அடுத்து என்ன கேட்குறாங்க 75% ஆஃப் 200. ஆஃப்னு என்ன சொன்னேன், கீழே வரணும்னு சொன்னேன், டினாமினேட்டரில் வரணும். மேலே வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து பர்சன்டேஜ் வந்து மேலே வரணும், கீழே வந்து 100 வரணும். அடித்தோம்னா இங்கே 2 இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா x is equal to 150. அவ்வளோதான். அடுத்து 12% ஆஃப் 250. அதே மாதிரி தான் ஆஃப்னா கீழே வரணும் 250. 12% வந்து மேலே வரணும் நியூமரேட்டரில், இங்கே வந்து 100 வரணும். இப்போ வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன வந்து பாருங்க, 5 6 ஆர் 30. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. மேலே கீழே அடிக்கிற மாதிரி கீழே கீழே அடிச்சுக்கலாம், மேலே மேலே அடிச்சுக்கலாம். ஓகேங்களா, சைடில் அடிக்கக்கூடாது. இந்த கொஷின் பாருங்க, இந்த கொஷினில் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுங்க. 25% ஆஃப் அ நம்பர் இஸ் 80. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 25/100 எழுதிக்கோங்க. சரிங்களா, ஓகேங்களா. 25 வந்து பர்சன்டேஜ், 100 வந்து ஹோல். சரிங்களா, இப்போ 25% தான் 80ன்றதை சொல்கிறாங்க. சரிங்களா, 25% தான் 80, அதாவது பார்ட். அதோட ஹோல் என்னன்னு கேட்குறாங்க, மொத்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ படிங்க. 25 டைம்ஸ் அடித்தோம்னா இங்கே 4. இந்த 4 இந்த பக்கம் கொண்டு போயிட்டு எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 320. ஓகேங்களா, இந்த சம் நீங்களே சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, 40% of a number is 72. ஓகேங்களா, 40% of the number is 72 அப்படின்னா மொத்த நம்பர் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா, படிக்கலாம். That is 6 into 5 வந்து 180. X is equal to 180. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, 12% of a number is 52. அதே மாதிரி தான் பர்சன்டேஜ் மேலே நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் 100. இப்போ இந்த 12க்கு எது ஈக்குவல்னு சொல்கிறாங்க, 54 வந்து ஈக்குவல்ன்றாங்க. எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ அதை அடித்தோம்னா 6 டைம்ஸ்னா 50 into 9 வந்து 450. அவ்வளோதான், சிம்பிளாக ஈஸியாக. அடுத்து கேண்டிடேட் ஸ்கோர் 180 மார்க்ஸ் விச் இஸ் 60% ஆஃப் தி டோட்டல் மார்க்ஸ். இதுவும் அதே கொஷின் தான், வெறும் லேட்டஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். 60% அவுட் ஆஃப் 100ல் இந்த 60 மார்க்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கான், 180 மார்க்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கான். அப்படின்னா இந்த மொத்த மார்க்ஸ் எவ்வளோன்றது கேட்குறாங்க. இதை அடித்தோம்னா டேரெக்டாக 3 வந்துடும். இப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 300 மார்க்ஸ்ன்னு டேரெக்டாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி கொஷின்ஸ் அப்பப்போ கேட்டே இருப்பாங்க. கிளியராக வந்து படிச்சுக்கோங்க. A class has 240 students, 35% are girls. Find the number of girls ன்றாங்க. சரிங்களா, A class has 240 students அப்படின்னா மொத்தம் எவ்வளோ இருக்காங்க, 240 வந்து ஹோலாக இருக்காங்க. சரிங்களா, இப்போது அதில் வந்து 35% வந்து கேர்ள்ஸா. சரிங்களா, இப்போ எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்றத கேட்குறாங்க. அவ்வளோதான். சரிங்களா, படிங்க. அப்போனா 12 into 7. 12 7s are 84. அவ்வளோதான். 84 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க, பாசிங் மார்க் வந்து 40%. ஸ்டூடெண்ட் கெட்ஸ் 120 மார்க்ஸ் அண்ட் ஃபெயில்ஸ் பை 20 மார்க்ஸ். ஃபைன் தி டோட்டல் மார்க்ஸ்ன்றது கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க மறுபடியும் பாருங்கள், பாசிங் மார்க் வந்து 40%. ஸ்டூடெண்ட் கெட்ஸ் 120 மார்க்ஸ் அண்ட் ஃபெயில்ஸ் பை 20 மார்க்ஸ். இங்கே பாருங்கள், 120 மார்க்கு எவ்வளோ மார்க்கில் ஃபெயில் ஆகிறாங்க, 20 மார்க்கில் ஃபெயில் ஆகிறாங்க. அப்படின்னா அவங்க பாஸ் ஆகிறதுக்கு 20 மார்க் தேவை. ஓகேவா, அப்படி பாஸ் ஆனாங்கன்னா அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஈக்குவலாக இருக்கும், 40%க்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, இப்போ அந்த 40% எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதாவது பாசிங் மார்க் இஸ் ஈக்குவல் டு
இவர் வந்து ஃபெயில் ஆன மார்க் எவ்வளோ 120 ப்ளஸ் இவர் 20 மார்க் எடுத்திருந்தாருன்னா பாசிங் மார்க்கு ஈக்குவலாக இருந்திருக்குமா? அதனால 40% இஸ் ஈக்குவல் டு 140. சரிங்களா? ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 40 by 100 is equal to 140 by x. 2, 7, 50. x is equal to 350. ஈஸியாக சம் வந்து சால்வ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். அடுத்து கேண்டிடேட் கெட்ஸ் 60% ஆஃப் தி votes அண்ட் வின்ஸ் பை 800 votes சொல்கிறாங்க. அதாவது 60% votes வந்து வாங்கியிருக்காரு. அவர் வின் பண்ணுறதுக்கு 800 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காரு. சரிங்களா? அப்போ மீதி இருக்கவங்க எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாங்க? 40% ஓட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து டிஃப்ரென்ஸ். 800ம் இவங்க நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் இந்த 800 ஓட்ஸ்ன்றது. சரிங்களா? இது ஜெயிச்ச வின்னிங் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் எதுக்கு ஈக்குவல்னா மைனஸ் பண்ணோன்னா எதுக்கு ஈக்குவல்னா இந்த 800 ஓட்ஸ் வந்து ஈக்குவல். சரிங்களா? இது டிஃப்ரென்ஸ் என்ன? 20%. அதாவது இவங்க 2 பேரும் ஜெயிக்கிறதுக்கான வித்தியாசம் வந்து 20%. இது எதுக்கு ஈக்குவல்? 800க்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? மேலே வந்து பர்சன்டேஜ், கீழே வந்து 100 போட்டோம்னா டோட்டல் ஓட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? கண்டுக்கலாம். 1 40 அப்படின்னா டோட்டல் ஓட்ஸ் x is equal to 4000. அவ்வளோதான். A trader earns 150 rupees profit. ஓகேவா? இல்லை trader earns 150 rupees. Profit is 25%. Find the cost priceன்றது கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது 25% வந்து சம்பாதிக்கிறாரு. ஓகேங்களா? காஸ்ட் ப்ரைஸ் என்னன்றது கேட்குறாங்க. அவுட் ஆஃப் 100. அதாவது ப்ராஃபிட்டு லாஸ் இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? அதாவது இல்லை எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க டோட்டல் அமௌண்ட் பை செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு? 150 ருபீஸா? அடித்தோம்னா என்ன? இங்கே 4 மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600. சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள். அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், லாஸ் வந்து அவருக்கு எவ்வளோ இருக்குது? 90 ருபீஸாக இருக்கா? இதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்களா? இது எதுக்கு ஈக்குவல்? 15%க்கு ஈக்குவல்ன்றாங்க. சரியா? அடித்தோம்னா இங்கே 1 டைம்ஸ் அடித்தோம்னா இங்கே வந்து 6 டைம்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600. அவ்வளோதான். அடுத்து பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%. தி கரண்ட் பாப்புலேஷன் இஸ் 7200. ஃபைண்ட் தி ஹோல் பாப்புலேஷன். இப்போ வந்து புது பாப்புலேஷன் வந்து 7200. பழைய பாப்புலேஷன் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? இந்த புது பாப்புலேஷன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்? 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கான். பழைய பாப்புலேஷன் வந்து எவ்வளோ இருந்திருக்கும்? 100 இருந்திருக்குமா? அப்போது பழைய பாப்புலேஷன் ப்ளஸ் புது பாப்புலேஷன்னா தான் இந்த 7200. கரெக்டுங்களா? ஓகேங்களா? அதே மாதிரி பர்சன்டேஜ் பை 100 இஸ் ஈக்குவல் டு பழைய பாப்புலேஷன் வந்து எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். சரியா? 20ல் அடித்தோம்னா இங்கே வந்து 5 டைம்ஸு, இங்கே 6 டைம்ஸு, இங்கே அடித்தோம்னா 1200. x is equal to 6000. அவ்வளோதான். 6000 தான் ஓல்டு பாப்புலேஷனு. நியூ பாப்புலேஷன் வந்து 7200. சரிங்களா? இப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆன இந்த 20% எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம் 1200ன்றது. சரிங்களா? அடுத்து salary after 20% increases 36,000. ஃபைண்ட் தி ஹோல் salary. அதாவது பழைய சேலரி வந்து கீழே எழுதிக்கோங்க. புது சேலரி வந்து 36,000. பழைய சேலரி தான் 100. ஓகேங்களா? இப்போ புது சேலரி வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 100லேருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 120%ஆக மாறி இருக்கு. சரிங்களா? 120 அதை அடிச்சோம்னா x is equal to 30,000. இதுக்கு முன்னாடி எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருந்தாரு? 30,000 வந்து சேலரியாக வாங்கிட்டு இருந்தாரு. அடுத்து a student gets 48% marks
and fails by 28 marks, 26 marks. Another student gets 60% marks and fails by 10% marks. I mean 10 marks. ஓகேவா? இது எப்படி பாருங்க, அடிக்கடி எஸ்எஸ்சியில் கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த கொஷினை. இப்போ வந்து ஏன்ற ஸ்டூடெண்ட் வந்து 48% மார்க் வந்து எடுக்கிறாரு அப்படின்றத கன்சிடர் பண்ணிப்போம். இவர் பாஸ் ஆக வேண்டியது இந்த லைனுன்னு வச்சுப்போம். சரிங்களா? இவர் எவ்வளோ மார்க் டிஃப்ரென்ஸில் வந்து ஃபெயில் ஆகுறாரு பாருங்க, 26 மார்க் டிஃப்ரென்ஸில் ஃபெயில் ஆகுறாரு. இது வந்து மார்க்கு, இது வந்து பர்சன்டேஜ். சரிங்களா? இப்போ இன்னொருத்தர் வந்து 60% மார்க் வந்து எடுக்கிறாரு. சரிங்களா? இவ்வளோ எவ்வளோ எவ்வளோ மார்க் வாங்குறாருன்னா, பாஸ் ஆகிறத விட 10 மார்க் அதிகமாக வாங்குறாரு. பாஸ் ஆகிறத விட 10 மார்க் அதிகமாக வாங்குறாரு. இவர் வந்து பாஸ் ஆகிறத விட 26 மார்க் கம்மியாக வாங்குறாரு. சரியா? இதோட டிஃப்ரென்ஸ் என்ன பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன், 36 மார்க்ஸ் வருது. சரிங்களா? இது எதுக்கு ஈக்குவல்னா, இவங்க எக்ஸ்ட்ராவாக பாஸ் ஆனாங்களா அதையும், இவங்க வந்து கம்மியாக ஃபெயில் ஆனாங்களா இதையும் மைனஸ் பண்ணோம்னா இந்த டிஃப்ரென்ஸ் தான் இந்த 36 மார்க்ஸ். ஓகேவா? 60 minus 48 is equal to 12. ஓகே, அது டிஃப்ரென்ஸ் வந்து 12%. இந்த 12% தான் 36 மார்க்குக்கு ஈக்குவல். சரிங்களா? 12% is equal to 36னா இதை அடிச்சிருங்க. இதை அடித்தா 1% is equal to 3ன்னு வரும். ஒரு நிமிஷம், பெண்ணு வேலை செய்யல. 1% is equal to 3ன்னு வரும். சரிங்களா? இப்போ 1% வந்து 3ஆக இருந்துச்சுன்னா 100%க்கு 1 என்ன பண்ணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். சரிங்களா? இப்போ 1 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த சைடும் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். சரிங்களா? அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா 300 வந்து ஆன்சராக வரும். சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. 1 வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இதே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். அதனால் 100% is equal to 300 மார்க்ஸ். சரிங்களா? டோட்டல் மார்க்ஸ் வந்து 300. இப்போ வந்து பாசிங் மார்க்கும் கேட்பாங்க. ஐ மீன் பாஸ் ஆன மார்க் எவ்வளோ, ஃபெயில் ஆன மார்க் எவ்வளோன்னு கேட்பாங்க. இப்போ பாஸ் ஆனவங்க எவ்வளோ, 48% ப்ளஸ் 26 மார்க்ஸ். இது கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 60% கண்டுபிடிச்சு minus 10 மார்க்ஸ் பண்ணாலும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அப்புறம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸு. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச கமெண்ட் செக்ஷன்லேயும் ஆன்சர் போடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.